ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு யூசர் ரிக்வெஸ்ட் நம்ம பார்ப்போம். அந்த யூசர் வாலடி மணி அப்படிங்கிறவர் பீசோ எலக்ட்ரிசிட்டி பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் என் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கேட்டகரைஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் அப்படின்னு அந்தந்த டாபிக் ஏற்ற மாதிரி கரெக்டாக குரூப் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு டைம் கட்சா உங்கள் ரிலேட்டட் டாபிக் போய் பாருங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சூப்பர். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். நம்ம பேச போகிறது இன்றைக்கி பீசோ எலக்ட்ரிசிட்டி பற்றி, அது எப்படி உருவாகுது, அப்புறம் அதனோட பயன்கள் என்ன அப்படின்னு பற்றி பேசுவோம். இது கொஞ்சம் சிம்பிளாக புரியணும் அப்படின்னா நான் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸோடு வந்திருக்கேன். ஸோ இது லைட்டரு, இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் கேரம் போர்டு காயின்ஸ் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேரம் போர்டு ஆடிருந்தீங்கன்னா அந்த காயின்ஸ் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, பீசோ எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு 1880s தான் டிஸ்கவர் பண்ணாங்க. ஜேக்சன் பெரி அப்படின்னு 2 பேர் அவங்க ஃபிசிசிஸ்ட், அவங்க தான் இதை கண்டுபிடிச்சது. பீசோ எலக்ட்ரிசிட்டி சிம்பிளாக நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ரெஷர்னால ஒரு எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு அழுத்தம் கொடுத்தா ஒரு எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகுது. அது எப்படிங்க அழுத்தம் கொடுத்தா ப்ரெஷர் எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அதுக்கு தான் இப்போ நம்ம லைட்டரை எடுக்க போகிறோம். ஸோ இப்போ லைட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பட்டனை இங்கே தட்டும்போது இங்கே லைட் வருது, சரிங்களா? ஸோ இது நம்ம நிறைய அட்டென்ஷன் கொடுத்துருக்க மாட்டோம் உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு. இது என்ன நடக்குது ஆக்சுவலி அப்படின்னா, உள்ளே நீங்கள் இந்த பட்டனை தட்டும்போது ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டம் உள்ளே வச்சுருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, ஒரு குட்டி ஹேமர் ஒன்று இருக்கும். அந்த ஹேமர் ஒரு இடத்துல போய் அடிக்கும். அது அடித்த உடனே உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும். அந்த ஸ்பார்க்கு வச்சு தான் இங்கே ஃபியூல் வச்சுருப்பாங்க. இந்த சைட் டேங்க்கில் ஃபியூல் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கண்ணில் பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்பார்க் என்ன பண்ணுன்னா, அந்த ஃபியூல் டெலிவர் பண்ணி இக்னைட் பண்ணிடும். ஸோ இப்போ அந்த ஸ்ப்ரிங் சிஸ்டம் ஹேமரில் அடித்து எதையோ போய் அடிக்குது. அதுதான் பீசோ எலக்ட்ரிசிட்டி. அது அடிக்கிறது பேர் என்னென்னா ஒரு கல், ஒரு கிறிஸ்டல், அவ்வளோதான். ஸோ இதில் ஒரு ரொம்ப அபூர்வமான விஷயம் என்னென்னா, இது நேச்சரில் இந்த கிறிஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிறிஸ்டல் ஒரு எக்ஸாம்பிள் குவார்ட்ஸ். அந்த குவார்ட்ஸுன்ற ஒரு கிறிஸ்டல் அதனோட தன்மை என்னென்னா, நீங்கள் இந்த குவார்ட்ஸ் மேலே நல்ல ஒரு அடி அடிச்சிங்கன்னு வச்சுங்க, ஒரு சுற்றி வச்சு, அது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பல கிறிஸ்டல்ஸ் இருக்குது. ஆனால் குவார்ட்ஸ் தான் பாப்புலராக யூஸ் பண்ணுறது. ஏன்னா அது நிறைய இருக்குது. அப்புறம் எக்கனாமிக்கலும். சரி, இது எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுக்கப்புறம் இது எப்படி உள்ள சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் நீங்கள் என்னென்னா, உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா ஒன்று எடுங்க. குவார்ட்ஸ் கிறிஸ்டல் கையில் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது சுற்றி ஏதாவது ஒன்று அடிச்சிங்க அப்படின்னா, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்சஸ்னால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். உள்ளே ஜூம் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன், அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டலோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது சிலிக்கான் டை ஆக்சைடு. ஸோ உள்ளே சிலிக்கான் ஆட்டம் இருக்குது, அப்புறம் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இப்போ அந்த ஆக்சிஜன் ஆட்டமும் சிலிக்கான் ஆட்டமும் தாறுமாறாக இருந்தால் இந்த வேலையே நடந்திருக்காது. ஆனால் அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த ஃபார்மேட் என்னென்னா ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குது. ஸோ இப்போது ஹெக்ஸகன் ஷேப்பில் அது ஹெக்ஸகன் ஷேப்லேயும் அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு ஹெக்ஸகனில் பார்த்தீங்கன்னா 6 கார்னர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6ன்னு. இப்போ அந்த 6 கார்னர்ஸில் ஆட்டம்ஸ் சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு சிலிக்கான் ஆட்டம்
ஒரு ஆக்சிஜன் ஆட்டம், ஒரு சிலிக்கான் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இது இருக்கு. இப்போ நம்ம கேரம் போர்ட் காயின்ஸ்ல வரும். இப்போ நீங்க கேரம் போர்ட் காயின்ஸ் எடுத்துங்க. ஒன்று வந்து Black இருக்கு, ஒன்று ஒயிட் இருக்கு. இப்போ Black வந்து சிலிக்கான் ஆட்டம்னு வச்சுங்க, ஒயிட் வந்து ஆக்சிஜன் ஆட்டம்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க அந்த ஹெக்ஸகன் ஷேப்ல நீங்க வைங்க அந்த கேரம் போர்ட் காயின்ஸை. அது வைக்கும்போது நீங்க Black ஒன்று ஒயிட் ஒன்று, Black ஒன்று ஒயிட் ஒன்று அப்படின்னு நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு அழுத்தம் நம்ம கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு Black காயினுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க, கீழே இருக்கிற Black காயினுக்கு. நீங்க என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த அழுத்தம் கொடுக்கும்போது அது வந்து சைடில் இருக்கிற 2 காயினை தள்ளி விட்டுரும், தள்ளி விட்டு மேலே போக பார்க்கும். ஸோ அது ஒரு அப்சர்வேஷன். இன்னொன்று வந்து மேலே இருக்கிற காயின் நீங்கள் தள்ளினீங்க அப்படின்னா, அதே மாதிரி சைடில் இருக்கிற 2 காயினை தள்ளி விட்டுட்டு கீழே வர பார்க்கும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மேலே இருக்கிறது வந்து சிலிக்கான் ஆட்டம்னு வச்சுங்க, கீழே இருக்கிறது வந்து ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னு வச்சுங்க. ஏன்னா நம்ம ஆல்டர்னேட்டாக வைக்கிறோம். ஸோ மேலே சிலிக்கான்னா கீழே ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். இப்போ ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜ், சிலிக்கான் ஆட்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ நீங்கள் நெகட்டிவ் சார்ஜை வந்து நீங்கள் வந்து தள்ளினீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெண்டு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம் வந்து உங்களுக்கு டிஸ்பர்ஸ் ஆகும். அந்த மொமெண்ட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பாசிட்டிவ் சைட்லேருந்து நீங்கள் தள்ளிங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இதை நம்ம அந்த கிறிஸ்டலை வந்து நம்ம அடிக்காமல் இருந்தோம் இல்லை தட்டாமல் இருந்தோம் அப்படின்னா அது நியூட்ரல். நம்ம வந்து எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை. சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன் வந்து இருக்கிற ஃபார்மேட்டில் இருக்குது, அது நியூட்ரலாக இருக்குது. எப்போ வந்து அந்த சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, அது வந்து நம்ம வந்து அந்த ஆட்டமை வந்து அந்த ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான், அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நம்ம வந்து அந்த லைட்டரில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நம்ம கிளிக் பண்ணும்போது கரெக்டாக அந்த கிறிஸ்டல் மேலே ஒரு ஹேமர் எடுத்து போடுறோம். அந்த ஹேமர் வந்து குட்டியாக இருக்கும், அது வந்து ஒரு தட்டினோன்னா அந்த ஷாக்கில் வந்து என்ன ஆகும்னா, அந்த ஆட்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகி அது வந்து ஒரு சார்ஜை வந்து கிரியேட் பண்ணி அதுதான் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, இது வந்து இப்போது லைட்டர் லெவலில் இருக்குது. இதே நம்ம வந்து பெரிய லெவலில் எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா வந்து கல் தானே, நம்ம கல் வந்து பெரிய கல் வச்சா நம்ம பெரிய சார்ஜ் வரும் அப்படிங்கிறது யோசிக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி தான். ஆனால் வந்து என்னென்னா ப்ராக்டிக்கல் கிடையாது. உங்களுக்கு வந்து கல் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கிற ஹேமரும் பெருசாக வேணும். ஏன்னா இப்போது ஒரு சின்ன கல்லை நீங்கள் வந்து ஒரு பேட்ரி சார்ஜ் பண்ணுற லெவலுக்கு மேபி எலக்ட்ரிசிட்டி உங்களால் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த ஹேமர் அடித்து. ஆனால் உங்களுக்கு வீடு பவர் பண்ணுற மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கஷ்டம், அந்த சிலிக்கான் டை ஆக்சைடு அந்த ஃபார்மேட்லேருந்து. ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி வந்து என்ன, நீங்கள் இப்போ நம்ம ரோடில் வந்து வெஹிக்கல்ஸ் எல்லாம் போகுது, அந்த தார் ரோடுக்கு பதிலாக மேபி குவாட்ஸ் ரோடு போட்டால் எல்லா வெஹிக்கல்ஸும் அது மேலே தான் போகும். அது மேபி அப்படி வச்சு வேணால் நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவும் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, இது 2-3 ரீசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. இந்த இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கிடைக்குமா, ஏன்னா அதுக்கு தேவை வந்து அழுத்தம் தான். ஆனால் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஏன்னா அதுக்கு வந்து வோல்டேஜ் ஒரு ஃபேக்டரு, ஆம்ப்ஸ் அது ஒரு ஃபேக்டர். நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் கிடைச்சிட்டாலும் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து கரண்ட் இருக்குது, எவ்வளோ ஆம்ப்ஸ் கரண்ட் வேணும், அதை பொறுத்து தான் நம்மளோட எக்யூப்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணுது. ஸோ அதனால வந்து அது ப்ராக்டிக்கல் மாதிரி இல்லாமல் போயிடுச்சு. பட் ஆனால் ஸ்மால் அப்ளையன்சஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த லைட்டர் மாதிரி ஒரு அப்ளையன்ஸ் வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பார்க், சிகரெட் லைட் அடாப்டர்ல எல்லாம் ஒரு ஸ்பார்க் வேணும் அப்படின்னா அந்த சின்ன சைஸில் கல் இருந்தால் அந்த ப்ரெஷரில் வந்து அது வந்து கிரியேட் பண்ணும். சரி, நம்ம பேக் ட்ராக் பண்ணுவோம். பீசோ எலக்ட்ரிசிட்டி வந்து என்னன்றது நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு கல்லுலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்தா, ப்ரெஷர் கொடுத்தா, அந்த கல்லோட நேச்சர் வந்து அப்படி இருக்கிறதுனால வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எல்லா கல்லையும் ப்ரொடியூஸ் ஆகுமா? கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் வந்து அந்த ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கணும். குவார்ட்ஸ் கிறிஸ்டலில் இருக்குது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டல்ஸில் வந்து அது அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் முடியுது. ஸோ இப்போ டைமண்டும் எடுத்துங்க. டைமண்டில் வந்து ஷேப்பெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட் வந்து அதில் எல்லாமே கார்பன் ஆட்டம் தான். ஸோ டைமண்ட்லேயும் பாசிபிள் கிடையாது. ஸோ குவார்ட்ஸில் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதை பார்த்தோம். அது வந்து உள்ள அந்த ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருந்ததுன்றது நம்ம கேரம் போர்டு காயின்ஸ் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்.
அதுக்கப்புறம் வந்து இது எப்படி நம்ம இண்டஸ்ட்ரியல் லெவலில் கொண்டு போவோமா அதையும் பார்த்தோம். ஸோ அது வந்து சாத்தியம் மாதிரி தெரியல. ஆனால் இந்த டெக்னாலஜி வந்து இன்னும் ஸ்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சின்ன டாபிக் தான். ஆனால் வந்து நம்ம டெய்லி எதுலையா ஒன்று யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம அதை ரியலைஸ் பண்ண மாட்டோம். அது வந்து பீசோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எதாவது டாபிக் இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் ஒன்று ஒன்றா கோத்ரூ பண்ணி விரைவில் வந்து நான் வீடியோ வந்து போடுறேன். அப்புறம் என்னோடய பிளேலிஸ்ட்டிலும் போய் பாருங்கள். நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இன்னொரு வீடியோவில் நான் பார்க்கலாங்களா? பாய்.